லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். இந்திய வரலாற்றின் இதயத்தில் காலப்போக்கில் எதிரொலிக்கும் ஒரு பேர் உள்ளது. அவளுடைய வலிமைக்காக மட்டுமல்ல, அவளுடைய ஞானம், தலைமைத்துவம் மற்றும் இரக்கத்திற்காக. இது அஹில்யா பாய் ஹோல்கரின் கதை. மால்வாவின் ராணி. அவர் தனது ராஜ்யத்தை அமைதி மற்றும் செழுமையின் கலங்கரை விளக்காக மாற்றினார். ஆனால் ஒரு காலத்தில் விதவையாக இருந்த ஒரு பெண் இந்திய வரலாற்றில் மிகவும் மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராக எப்படி உயர்ந்தார்? அவளது நம்ப முடியாத பயணத்தில் மூழ்கலாம். 1725 பிறந்த அஹில்யா பாய் ஹோல்கர் சிம்மாசனத்தின் வாரிசான கந்தேராவ் ஹோல்கரை மணந்தார். அவரது கணவர் போரில் இறந்தபோது மால்வா இராச்சியம் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்தது. அதன் எதிர்காலம் நிச்சயமற்றது. கேள்வி எழுந்தது, இந்த பெரிய நிலத்தை யார் வழி நடத்துவது? அவரது முன்னணி திறனை பலர் சந்தேகித்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக போர்க்களத்திலோ அல்லது அதிகார நீதிமன்றங்களிலோ பெண்கள் அரிதாகவே காணப்பட்ட காலத்தில் அவள் ஒரு பெண்ணாக இருந்தாள். ஆனால் அஹில்யா பாய் குறைத்து மதிப்பிடும் பெண் அல்ல. ஆட்சியாளராக அவள் முதல் செயல், எல்லாவற்றிற்கும் மேலாக தனது மக்களின் நலனை உறுதி செய்வதற்காக அஹில்யா பாய் நியாயமாக ஆட்சி செய்தார். தன் மக்களிடையே நீதி மற்றும் பொறுப்புணர்வை வளர்த்தார். அவள் கோயில்கள், கட்டங்கள், சாலைகள் மற்றும் பள்ளிகளை கட்டினாள். ஆட்சியின் கீழ் மால்வா செழித்தது. அவளுடைய மக்கள் அவளை நேசித்தார்கள். அவளுடைய ராஜ்யம் அதன் அமைதி மற்றும் செழிப்புக்காக அறியப்பட்டது. அஹில்யா பாயின் மிகவும் நீடித்த மரபுகளில் ஒன்று உஜ்ஜைனில் உள்ள மகாகாலேஸ்வர் கோயிலைப் போல மகேஸ்வரில் உள்ள சின்னமான அஹில்யா கோட்டை போன்ற கோயில்கள் மற்றும் கோட்டைகளை கட்டுவது. அஹில்யா பாயின் ஆட்சி சவால்கள் இல்லாமல் இல்லை. ஒரு அதிர்ஷ்டமான நாள், ஒரு பக்கத்து ஜெனரல் தனது படையுடன் மல்வாவை நோக்கி அணிவகுத்து சென்றார். வளமான ராஜ்யத்தை கைப்பற்றும் நம்பிக்கையில். அவர் ஒரு வலிமை மிக்க இராணுவத்தை கொண்டிருப்பதால் பலர் மோசமான பயத்தை அனுபவித்தனர். ஆனாலும் அஹில்யா பாய் பலத்தை பலமாக சந்திக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார். போருக்கு தயாராகாமல் அஹில்யா பாய் ஜெனரலை ஒரு கூட்டத்திற்கு அழைத்தார். உண்மையான வலிமை வன்முறையில் இல்லை, ஆனால் ஞானத்தில் உள்ளது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். தலைமைத்துவத்தின் ஒரு சிறந்த காட்சியில் அவர் புத்திசாலித்தனத்தின் சவாலை முன்மொழிந்தார். ஜெனரல் 3 கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க முடியுமானால் அவள் ராஜ்யத்தை சரணடைவாள். ஆனால் அவர் தோல்வியுற்றால் அவர் நிம்மதியாக வெளியேறுவார். ஜெனரல் தனது பலத்தில் நம்பிக்கை வைத்து அவளுடைய சவாலை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அஹில்யா பாயின் கேள்விகள் வலிமை பற்றியது அல்ல, அவை ஞானம் பற்றியது. ஒரு ஆட்சியாளர் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன? ஒரு தலைவரின் மிக முக்கியமான குணம் என்ன? இறுதியாக வெற்றியின் உண்மையான அர்த்தம் என்ன? ஒவ்வொன்றாக ஜெனரல் தவறாக பதிலளித்தார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் தலைமையின் உண்மையான சக்தியை கண்டுபிடித்தார். போரில் அல்ல, அமைதியிலும் ஞானத்திலும் மக்களின் நம்பிக்கையிலும் தோற்கடிக்கப்பட்டார். அவர் மால்வாவை விட்டு வெளியேறினார். மேலும் அஹில்யா பாயின் ராஜ்யம் பாதுகாப்பாகவும் வளமாகவும் இருந்தது. அஹில்யா பாய் ஹோல்கர் உண்மையான வலிமை ஆயுதங்களில் இல்லை, ஆனால் புரிந்து கொள்ளும் திறன், ஒன்றுபடுதல் மற்றும் இரக்கத்துடன் வழிநடத்தும் திறன் ஆகியவற்றை நிரூபித்தார். அவரது மரபு, ஞானம் மற்றும் சமாதானம் உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் மற்றும் பெண்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. அவரது கதை இந்திய வரலாற்றின் ஒரு பகுதி மட்டுமல்ல, இது தலைமை, இரக்கம் மற்றும் தைரியத்தின் காலத்தால் அழியாத கதை. அஹில்யா பாய் ஹோல்கரின் புராண கதை வரும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும். லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் பார்த்ததற்கு நன்றி. இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்திய வரலாற்றிலிருந்து இன்னும் நம்ப முடியாத கதைகளுக்காக காத்திருங்கள்.